எண்ணும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும். கடவுள் வந்தார். என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்றார். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். முதல் மனிதன், எனக்கு கணக்கிலடங்கா காசும் பெரிய பிசினஸும் வேண்டும் என்றான். இரண்டாவது மனிதன், நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்றான். மூன்றாவது மனிதன், உலக புகழ்பெற்ற நடிகர் போல் மிக பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றான். நான்காம் மனுஷி, உலக அழகியைப் போல பேரழகு வேண்டும், உலகமே அதில் மயங்க வேண்டும். இப்படி இன்னும் 5 பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டனர். கடவுள் அவர்களை கேட்ட ஒவ்வொன்றையும் டக்கு டக்கு என்று கொடுத்து விட்டார். 10வது மனிதன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் என்றான். 9 பேரும் அவனை திரும்பி பார்த்தனர், சிரித்தனர். மன நிம்மதி, மன நிறைவு, நாங்களும் அதற்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம். விரும்பியது கிடைத்தால் மனநிறைவு கிடைத்து விடுமே. கடவுள் அந்த 9 பேரிடமும், நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு 10வது மனிதனை பார்த்து, நீ இரு, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கேயோ போனார். இப்போது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர். கடவுள் அந்த 10வது மனிதனிடம் என்ன சொல்ல போகிறார், என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைபாய்ந்து துடித்தது. அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த 10வது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர். நேரமாக ஆக வெறுப்பில் வெந்தனர். தாம் விரும்பியது கையில் இருப்பதையும் மறந்தனர், அதை அனுபவிக்க மறந்தனர். அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது, மனநிறைவு இல்லாமல் போனது. 10வது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான். கடவுள் தன்னிடம் பேசப் போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மன நிறைவு கிடைத்துவிட்டது. நாம் 10வது மனிதனா, இல்லை 10 என்கிற மனிதனா? முடிவு எடுங்கள். எண்ணும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும்.